ஒரு சில படங்கள் ஒரு தடவை பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்கும். ஒரு சில படங்கள் தான் எத்தனை தடவை பார்த்தாலும் புதுசா பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த வரிசையில மௌனராகம் படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். இதை எத்தனை தடவை பார்த்தேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு இந்த படத்த ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தினுடைய கேரக்டர்ஸ் தான் ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு ரேவதிய ரொம்ப பிடிக்கும், துருதுருன்னு இருக்காங்க அப்படின்னு. ஒரு சில பேருக்கு கார்த்திக் கொஞ்ச நேரம் வந்தாலும் ஒரு சூப்பரான கேரக்டர்னு பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மோகனோட கேரக்டர் தான். இந்த படத்தை இந்த அளவுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து மோகன் கேரக்டர் தான். மோகன் வந்து ரொம்ப அதிகமான படங்கள் அந்த காலத்துல நடிச்சவரு. அவர் பல படங்கள்ல ஒவ்வொரு விதமான கேரக்டர் பண்ணும்போது இந்த படத்துல மட்டும் அந்த ஒரு கேரக்டர்ல அப்படியே நடிச்சிருப்பாரு. எத்தனை படங்கள் பலவிதமான கேரக்டர்ல நடிச்சாலும் இந்த படத்துல தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டர்ல மோகன் தான் இந்த படத்தோட பிளஸ். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட்ல